அரே வீட்ல யாரு? அரே ஜல்தி ஜல்தி. யாரு? அரே கிளவி குப்பை வண்டி வந்திருக்கு. வீட்ல குப்பை இருந்தா கூட டைம் ஆச்சு. குப்பல்ல வந்திருக்கியா? முன்னாடி ஒரு ஐயால வந்துகிட்டு இருந்தாரு. அரே கிளவி அதெல்லாம் கவர்மெண்ட் அவங்க வேலையை விட்டு தூக்கிடுச்சு. இந்த கான்ட்ராக்ட பிரைவேட்டுக்கு மாத்திருச்சு. அட பாவீங்களா, கடைசி வரைக்கும் மக்களுக்கு நல்லதே பண்ண மாட்டாங்க போலயே. அரே கிளவி என்ன இப்படி சொல்லிட்டு, கவர்மெண்ட் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கு தெரியுமா? தெருல இருக்க ஒரு நாயும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் புடிச்சிட்டு போயிட்டு. தெருநாய பிடிக்கிறாங்களா? நல்லா இருக்கடா அவங்க கதை. 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிளை வரையும் கற்பழிச்சு கொள்றாங்களே, அந்த நாயெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல. சாதி பேரை சொல்லி ஆணவ கொலை பண்றானே, அந்த நாயும் கண்ணுக்கு தெரியல. பொண்ணுங்களை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்களே, அந்த நாயும் கண்ணுக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் மேல ராத்திரி பகலும் மக்கள் போராடிட்டு இருக்காங்களே, அதுவும் கண்ணுக்கு தெரியல. பாவம், இந்த தெருவில் நாயை பிடிக்க தீவிரமான சட்டம். அரே கிளம்பி அதெல்லாம் உங்க பிரச்சனை. நான் 5 வருஷம் கான்ட்ராக்டுக்கு வந்திருக்கோம். நான் கிளம்பிடும், குப்பையே கொடு. நாட்டில் நடக்கலாம் வெளியே சொல்றதுக்கு வெக்கக்கேடா இருக்கு. தலைக்கு 2000 வாங்கிட்டு ஓட்டு போட்டேலே, அனுபவி. என்ன பண்றது, அவங்க கொடுத்தே பழகிட்டாங்க, நாங்க வாங்கியே பழகிட்டோம். சும்மா கவர்மெண்டே குறை சொல்லாமே, மக்கள் நீங்க தான் பார்த்து திருந்தணும். இப்ப எங்களை பாரு, எனக்கு மொத்தம் 15 ஒட்டேடி இருக்கும். என் பொண்டாட்டிக்கு 20 ஒட்டேடி இருக்கும். என் குடும்பத்துல மொத்தம் 100 ஓட்டு போடுவோம். இல்லை கடிக்கு அது எப்படிரா? அதெல்லாம் அப்படிதான், உனக்கு சொன்னா புரியாது. நீ குப்பையை கொடுனா போதும்.